ஜூன் 9 அன்னைக்கு ஆர்டெமிஸ் 3யோட க்ரூவை நாசா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுல ஆர்டெமிஸ் 3 மிஷன்ல போக போற அந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்ல போறாங்க. ஆர்டெமிஸ் 3யோட மிஷன்ல பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல மட்டும்தான் சோதனைகள் நடக்க போகுது. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் இந்த நிறுவனங்கள் விண்வெளி வீரர்களை நிலவுல இறக்கிறதுக்கான கமர்ஷியல் லேண்டிங் சிஸ்டம்ஸ் இதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் நாசாவோட ஒரையன் விண்கலத்துல ஏறி போய் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் லேண்டர்கள் கூட எப்படி ராண்டேவு மற்றும் டாக்கிங், அதாவது ஒன்னோடு ஒன்னு எப்படி லாக் ஆகி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்து 2028ல மனிதர்கள் நிலவுல நிரந்தரமா தங்கறதுக்கான மூன் பேஸை அமைச்சு அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான மிகப்பெரிய கதவு திறக்கும். நம்ம ஏற்கனவே அப்போலோ மிஷன்ஸ்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போகும்போது என்ன மாதிரியான சோதனைகள்லாம் நடந்தது, 11வது முறை தான் அவர் நிலவுக்கு போனாருன்னு பேசியிருக்கோம். அப்போலோ மிஷன்ஸ்ல அப்போலோ 8ல நடந்த விஷயங்கள் தான் ஆர்டெமிஸ் 2ல நடந்தது. நிலவை போய் சுத்தி வந்தாங்க, ஆனா தரையிறங்கல. ஸ்பேஸ் கிராஃப்டையும் அதுல இருக்க லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸையும் டெஸ்ட் பண்ணாங்க. அதனால ஆர்டெமிஸ் 2வை அப்போலோ 8 மாதிரி சொல்லலாம். இப்ப இந்த ஆர்டெமிஸ் 3ய அப்போலோ 9ன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போலோ 9லயும் இதே மாதிரி லோ எர்த் ஆர்பிட்ல வச்சு ஸ்பேஸ் கிராஃப்டையும் அந்த மூன்ல போய் லேண்ட் ஆக போற லேண்டர்ஸையும் டெஸ்ட் பண்ணாங்க. சோ அதே மாதிரி ஒரு சிமிலரான டெஸ்ட் தான் இப்ப ஆர்டெமிஸ் 3ல நடக்க போகுது.